على عباده الذين اصطفى. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. هو الذي يصبركم في الأرحام كيف يشاء. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த நாளில் நாம் செய்த அனைத்து விதமான நல்ல அமல்களையும் ஏற்றருள் புரிவானாக, கபூல் செய்து கொள்வானாக. அன்பானவர்களே, நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு இறைவனின் இலக்கணங்கள் என்பதை குறித்து சில செய்திகளை நாம் பார்ப்பதற்கிறோம். முதலாவதாக, நம்முடைய எல்லா விஷயங்களும் சீர்பெற வேண்டுமென்றால் ஒரு மனிதனுக்கு இறைவனை குறித்துண்டான தெளிவான ஒரு புரியுதல் இருக்க வேண்டும். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்கிற எண்ணமும், அவன் நம்முடைய எல்லா விஷயங்களையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கிற விஷயமும், நாளை மறுமையிலே அதை குறித்து விசாரணை தொடுப்பதற்கிருக்கிறான் என்கிற விஷயமும் ஒருவனுடைய உள்ளத்திலே எந்த அளவிற்கு ஆழமாக அமைகிறதோ அந்த அளவிற்கு அவனுடைய வாழ்க்கைகளை அவன் பக்குவப்படுத்தக்கூடியவனாக, சீரமைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பதை நம்மினால் வரலாறு ரீதியாக கவனிக்க முடியும். எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான்: இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை அதிகமாக பயப்படக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை பற்றி நன்கு அறிந்தவர்கள் தான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காண்பிக்கிறார். சையதுனா முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒருவர் வந்து, அல்லாஹ்வை நான் அச்சம் கொள்ள வேண்டும், பயம் கொள்ள வேண்டும், என்ன செய்வது என்பதாக கேட்கும் பொழுது, முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், இந்த மலை இருக்குல்ல, இந்த மலைக்கு மேல ஒரு புதர் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போயிட்டு வா என்பதாக சொல்லி அனுப்புவார். சரி, ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு வர சொல்றாங்க போலன்னு சொல்லி மேல போய் பார்க்கிறார். மலையில போய் அந்த புதர்ல போய் பார்க்கிறாரு. பார்த்தா ஒரு பெரிய விஷமுள்ள கருநாக பாம்பு ஒன்று உட்கார்ந்து போன இடத்துல ஆத்தாடின்னு பதறி அடிச்சு கீழே ஓடி வர. என்னங்க உங்கள்கிட்ட கேட்டேன், அல்லாஹ்வை பயப்படுவது எப்படி என்றுதானே நான் கேட்டேன். இத ஒண்ணு கேட்டதுக்கு உசிரே போறக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை போய் செஞ்சிட்டீங்கல்ல, நீங்க மேல போய் பார்த்துட்டு வர சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி, ஏன் எதுக்காண்டி இப்படி வேர்த்து கொட்டுது, ஏன் இப்படி மூச்சு வாங்குது, மேல என்ன இருந்துச்சு தெரியுமா? கொடிய பாம்பு இருந்துச்சு, மோசமான பாம்பு. ஒரு போடு போட்டு இருந்துச்சுன்னா என்னுடைய லைஃப் அதோட முடிஞ்சிருச்சு. தப்பிச்சு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்துல நான் தப்பித்து வந்து விட்டேன் என்பதாக சொல்லும் பொழுது, முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், உன்னை விட ஒரு சிறிய பாம்பு, ஆனால் அது தீண்டினால் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உன்னுடைய வாழ்க்கையிலே, அதனுடைய ஆற்றல் என்ன என்பதை நீ புரிந்ததின் காரணத்தினால் உனக்கு அதை குறித்து இவ்வளவு அச்சம் வருகிறது என்றால், இதுவல்ல, இதைவிட பிரம்மாண்டமான வஸ்துக்களையும் பிரம்மாண்டமான பாம்பை விட மிக மோசமானவைகளையும் படைத்து இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சர்வ சக்திகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றலை நீ யோசித்து பார்த்தாயா
அதை நீ யோசித்து பார்த்தாய் என்றால் உனக்கு இயற்கையாகவே உனக்கு இரையச்சம் வந்துவிடும் என்பதாக சொல்லுவார்கள். இன்று அதெல்லாம் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அல்லாஹ்வை குறித்துண்டான சிந்தனை நம்மிடத்திலே குறைவாக இருக்கிறது. அதனுடைய சிந்தனையை விட்டு நாம் கொஞ்சம் தொலைவாக ஆகிவிட்டோம். எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில அது மாதிரியான ஒரு பக்குவ நிலை குறைவாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே முதலாவதாக நம்முடைய வந்த பாதைகள், இஸ்லாம் வந்த பாதைகள் என்பதை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக அந்த இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இறைவனினுடைய கோட்பாட்டை குறித்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவனை பொறுத்தவரையிலும் மனிதர்களிடத்திலே 2 வகையினர்கள் இருக்கிறார். ஒன்று இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகம் பேசக்கூடியவர்கள், பெரும்பாலும் விஞ்ஞானிகள், சயின்டிஸ்டுகள் எல்லாம் இந்த ரகத்தை சார்ந்தவர்கள், இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர். மற்றொரு சாரார் இறைவன் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர். இறைவன் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் 2 வகை. கண்டதெல்லாம் இறைவன், கொண்டதெல்லாம் கோட்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். கற்பனைக்கு வந்ததெல்லாம் இறைவன். எனக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்காங்களோ, எதெல்லாம் எனக்கு உதவி செய்தோ, வேப்பல்ல எனக்கு உதவி செய்து, சூரியன் எனக்கு உதவி செய்து, தண்ணீர் எனக்கு உதவி செய்கிறது, நெருப்பு எனக்கு உதவி செய்கிறது என்கிற காரணத்தினால் உதவி செய்யக்கூடியவைகளை எல்லாம் இறைவன் என்பதாக சொல்வதும், எனக்கு நேசத்திற்குரிய பெரியவராக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, அவர்களையும் இறைவனாக பாவித்துக் கொள்ளக்கூடிய மக்கள். அப்ப பார்க்கிறதெல்லாம் இறைவன் என்று சொல்லக்கூடியவர்கள். 2 இறைவனுடைய இலக்கணத்தை புரிந்து சரியான முறையிலே அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்கள் என்று இறைவன் இருக்கிறான் என்று சொல்பவர்களே 2 வகை. முதலாவது இறைவன் இல்லை என்று சொல்வது அடிப்படை பகுத்தறிவிற்கு, மேம்பாட்டான சிந்தனைக்கு மாறுபட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அரபியிலே ஒன்று சொல்வார்கள், ஃபீ குல்லி ஆயத்தின் ஃபீ குல்லி ஷைஇன் தலாலத்துன் ததுல்லு அலா அன்னஹா வாஹிதுன். உலகத்திலே ஒவ்வொரு வஸ்துவிலேயும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கான அடையாளத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். பகுத்தறிவு கொண்ட எல்லோரினாலும் இறைவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இறைவன் இருக்கிறானா என்று கேள்விக்கே அவனுடைய சிந்தனையினுடைய குறைபாடு அதுதான் அடையாளமாக இருக்கும். காட்டோரத்திலே சென்று கொண்டு இருக்கக்கூடிய நாம் அங்கு ஏதேனும் தடயங்களை பார்க்கிறோம். அது மனிதனுடைய காலட்சியா, அல்லது இங்கு மனிதன் சென்றிருக்கிறானா, மிருகம் சென்றிருக்கிறதா, பறவை ஏதும் நடந்திருக்கிறதா என்பதை ஒரு அச்சின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அங்கு ஏதேனும் நடுகாட்டிலே ஏதேனும் எழுதப்பட்டு இருந்தது என்று சொன்னால், தமிழிலேயோ ஏதேனும் எழுத்துக்கள் எழுதப்பட்டு இருந்தது என்று சொன்னால், இந்த காட்டிற்குள்ளாக மனிதன் வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் மிருகங்கள் எழுத தெரியாது. காட்டிலே ஒரு எழுத்துக்கள் எழுதப்பட்டு இருக்கிறது என்றால் இங்கு யாரோ ஒரு மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சில விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அடையாளங்கள் போதும் அது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு. ஒரு கருவி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த கருவியை தயாரித்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் விளங்க வேண்டும், விளங்குகிறோம். ஒரு மைக் இருக்கிறது, ஒரு பேனா இருக்கிறது, இயற்கையாகவே முளைத்து விட்டது என்று சொல்லுவோமா? இல்லை. அதை தயாரித்தவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோமோ அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு இயக்கத்தையும் தன்னுடைய அடையாளமாக தான் வைத்திருக்கிறார். அலம் தர இலல் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே குறித்து பேசுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதிடத்திலே பேசுகிறார்கள். என்னுடைய இறைவனுடைய ஏகத்துவத்தை எடுத்துரைக்கிறார்கள். அப்பொழுது அவன் சொல்றான், இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய இறைவன் உயிர் கொடுப்பதற்கு ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான், உயிரை எடுப்பதற்கும் ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான் என்று சொல்கிறார். அப்ப நம்ரூத் என்ன செய்யறான்?
ஒரு 2 கைதிகளை வர வைக்கிறான். 2 கைதிகளை வர வைத்து ஒரு கைதியை வெட்டிவிட்டு இன்னொரு கைதியை உயிர் பிச்சை கொடுத்து விட்டு, ஆனா உஹ்யி வ உமீத், நானும் உயிர்ப்பிக்கிறேன், நானும் ஒருவனுக்கு உயிரை கொடுத்து விட்டேன், ஒருவனுக்கு உயிரை எடுத்து விட்டேன். அதை சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்லல. அந்த நபருக்கு உயிரை முழுசா கொடுத்தது யாரு? எதுவுமே இல்லை. இப்ப செத்து போயிட்டான், இப்ப இவனுக்கு உயிரை கொடுக்க முடியுமா? வெட்டியாச்சு, சாவடிச்சுட்டுன்னு சொல்லிட்டு சரி இப்ப சாவடிச்சவனுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை பத்தி பேசலாங்க. ஆனா இவன் தவறாக புரிஞ்சுக்கிட்டு சொல்றான், 2 கைதியில ஒரு கைதியை வெட்டிட்டு நானும் ஒருவனை சாகடித்து விட்டேன், இன்னொருவனை வாழ வைத்து விட்டேன். அப்போ உனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் உன்னுடைய இறைவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார், இன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப். உன்னுடைய சித்தாந்தம் இது என்று சொன்னால் என்னுடைய இறைவனுடைய இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். என்னுடைய இறைவன் இந்த திசையிலிருந்து உதயமாக்குகிறான், நீ இந்த திசையிலிருந்து உதயமாக்கு பார்க்கலாம், மாற்றமான முறையில உருவாக்கு பார்க்கலாம் என்பதாக நிராகரித்தவன் அதிர்ந்து போனான். இறைவனுடைய அத்தாட்சியை பார். இந்த உலகத்தினுடைய இயக்கங்கள் இறைவன் இருக்கிறான் என்பதற்கான அடையாளங்கள். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சூரியன் சுழன்று கொண்டிருக்கிறது, குறிப்பிட்ட நேரத்தில் அது உதயமாகிறது. நாம் போடுகிறோம் இங்க சூரியன் உதயம் என்று சொல்லுகிறோம். சொன்ன நேரத்துல கரெக்டான முறையில அது ஆஜராகிறது. யாருடைய கட்டளையின்படி அது ஆஜராகிறது. குறித்த நேரத்திலே மழை பொழிகிறது. குறிப்பிட்ட ஒரு இடத்திலே அற்புதமான விஷயங்கள் எல்லாம் திட்டமிட்ட முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய இயக்கங்கள், உலகத்தினுடைய அமைப்புகள் எல்லாமே இறைவன் இருக்கிறான் என்பதற்கான அடையாளங்கள். எனவே இறைவன் இல்லை என்ற கோட்பாடு இயற்கையிலே மாற்றமானது. இறைவன் பலதரப்பட்டவனாக இருக்கிறானா என்று சொன்னால் அதுவும் இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். இறைவனை குறித்து இறைவன் டெஃபினேஷன் பண்ணணும், இலக்கணத்தை கொடுக்கும். இறைவன் என்றால் யார்? இருக்கிறான் என்பதை பகுத்தறிவின் மூலமாகவே நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இறைவன் இருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹு தஆலா தான் சொல்ல வேண்டும், இறைவன் தான் சொல்ல வேண்டும். கற்பனையாக நான் சொல்றதெல்லாம் இறைவனுக்கான இலக்கணமாக ஆகிவிடாது. இறைவனுக்கான இலக்கணம் என்பது இறைவன் சொல்ல வேண்டும். அப்படி எங்காவது சொல்லப்பட்டு இருக்கிறதா? தேடி பாருங்கள். வேதம் என்பதாக எந்தெந்த வேதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அத்தனை வேதங்களிலேயும் இந்த இலக்கணங்கள் பதிவாகி இருக்கிறது. அது தௌராத் வேதமாக இருக்கட்டும், இஞ்சில் வேதமாக இருக்கட்டும், ஜபூர் வேதமாக இருக்கட்டும், ஏன் நம்முடைய இந்தியாவிலே இருக்கக்கூடிய ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்களாக இருக்கட்டும், அவைகளிலேயும் கூட இந்த இலக்கணங்கள் தான் இடம்பெற்றிருக்கிறது. விரிவாக பேசுவதற்கு நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் ஹுவல்லாஹு அஹத். இறைவன் என்பவன் ஒருவன் தான். இறைவன் என்பவன் ஒருவன் தான். நபியை நீங்கள் சொல்லுங்கள், இறைவன் என்பவன் அவன் ஒருவன் தான். அவன் ஒருவன் தான் என்பதற்கு என்ன அடையாளங்கள்? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அம்சங்கள் தான் அடையாளங்கள். இதிலே இருக்கக்கூடிய உலகத்தினுடைய இயக்கங்களை பாருங்கள். சூரியனுடைய வேலை இது என்று சொன்னால் அதுதான் நடக்கிறது. இங்கு வேறொரு தலைவன் இருக்கிறான் என்றால் இது இப்படியும் நடக்கலாம் என்பதாக ஒவ்வொரு நாளுக்கும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஒரு வாகனம் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும் என்றால் அந்த வாகனத்தை இயக்கக்கூடிய ஓட்டுநர் ஒருவனாக இருக்க வேண்டும். 2 ஓட்டுநர்கள் 2 பக்கத்திலே அமர்ந்திருந்தார்கள். இடையிலே ஏதேனும் குறுக்கே ஏதேனும் வந்துவிட்டது என்றால் ஒருவர் வலது பக்கமாக திருப்புவார், இன்னொருவர் இடது பக்கமாக திருப்புவார். இந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக தான் ஒரு வீட்டிற்கு ஒரு தலைவன், ஒரு நாட்டிற்கு ஒரு அரசன், ஒரு வாகனத்திற்கு ஒரு ஓட்டுநர். அப்பொழுதுதான் ஒரே நேர்கோட்டிலே ஒரே அமைப்பிலே இருக்கும் இந்த உலகம், ஒரே அமைப்பிலே செயல்படுகிறது என்று சொன்னால் அது ஒருவன் இருக்கிறான் என்பதனுடைய அடையாளம். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் பாருங்கள். மனிதனா அவனுக்கு ஒரே அமைப்பை வைத்திருக்கிறான். அவனுடைய கை இப்படி இருக்கும், கால் இப்படி இருக்கும், அவனுடைய முகம் இப்படி இருக்கும். மிருகமா, மிருகத்திலே சிங்கமா, சிங்கத்தினுடைய எல்லா இடத்திலையும், அது இந்தியாவிலேயாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவிலே இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், உலகத்திலே எந்த திசைகளிலாக இருக்கட்டும், ஒரு மிருகம் என்றால் அந்த மிருகத்தினுடைய வடிவம் அப்படிதான்.
மீன் என்றால் அதனுடைய வடிவம் அப்படிதான். எண்ணெய் மரம் என்றால் அதனுடைய வடிவம் அப்படிதான். ஈச்ச மரம், பேரித்த மரம் என்றால் அதனுடைய வடிவம் அப்படிதான். அதிலேயும் அல்லாஹு தாலா தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறான். மனிதன் என்றால் மனிதனுடைய வடிவம் ஒரே வடிவம், அதிலே இருக்கக்கூடிய வகைகள் வித்தியாசங்களை அல்லாஹ் தாலா ஏற்படுத்துறான். ஒரே மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை. ஒரு மனுஷன் மாதிரி 9 பேர் இருப்பான், 7 பேர் இருப்பான்றதெல்லாம் கண்டுகோல. அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுடைய தோற்றத்தையும் வல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, உலகத்தில எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி மக்களினுடைய சூரத்தையும் வெவ்வேறு விதத்திலே அமைத்து வைத்திருக்கிறார். பேசெல்லாம் ஸ்கேன் பண்ணுது இல்ல, ஃபிங்கர் ஸ்கேன் பண்ணுது இல்ல, அல்லாஹு தாலா கை ரேகையை மட்டும் தனியாக வைக்கவில்லை, முகத்தினுடைய ரேகைகளையும் தனியாக முகத்துக்கும் ரேகைகள் இருக்கிறது. அதுதான் அல்லாஹு தாலா அங்க சொல்றோம், யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, நான் நாடிய விதத்திலே ஒவ்வொருவரும். அப்ப இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் 4 காலில் நடக்கக்கூடியவர்களும், இங்க உள்ள மனிதர்கள் மட்டும் 2 காலில் இல்ல. எல்லா மனிதர் என்று சொன்னால் ஒரே வடிவம், மிருகம் என்று சொன்னால் ஒரே வடிவம், பாம்புகள் என்றால் ஒரே வடிவம், ஊர்ந்து செல்லக்கூடியவைகள், பறக்கக்கூடியவைகள், நடக்கக்கூடியவைகள் என்று அல்லாஹு தாலா வகைப்படுத்தியிருக்கிறான். இது ஒருவன் என்பதற்கான அடையாளம். தேவன் ஒருவன் தான் என்பது. அடுத்தது அல்லாஹு சமத், அவன் எதற்கும் தேவையற்றவனாக இருக்க வேண்டும். இறைவன் என்பவன் தேவை உள்ளவனாக இருக்கக்கூடாது. பசியோடு பட்டணியோடு என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னா அது இறைவன் அல்ல. நிறைய பேர் இறைவன் என்பதாக சொல்லிக்கிட்டு வந்தாங்க, இன்னைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறான். அருண் ரஷீது ரஹமத்துல்லாஹி அலைஹி காலத்துல ஒருத்தன் சொல்லிட்டு, நான் கடவுள் கடவுளா நீ? நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா? போன வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் தன்னை நபி என்பதாக சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனை பிடிச்சி சாத்துனதுல அவன் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். இப்ப என்னன்னா, நீ அவனுக்கு மேல கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு சொன்னா, அவன் சொன்னானா, நீங்க அவனை சாத்துனது கரெக்டு தான். ஏன்? ஏன்னா நான் அவனை நபியா அனுப்பவே இல்லை. அவனை நபியாவே அனுப்பல, நான் தானே கடவுள், நான் தானே அனுப்பணும் அப்படின்னு. அப்படியா கதை? பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டு சாப்பாடே இல்லை 1 வாரத்துக்கு. அப்புறம் கடவுள் மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டு சிறையிலிருந்து விடுபட்டார் என்பது வரலாறு. இப்ப இறைவன் என்பவன் தேவையற்றவன், எதுக்குமே தேவை. எனக்கு சாப்பாடு தேவை இல்லை, பார்க்கணும் என்றால் வெளிச்சம் தேவை இல்லை, கேட்க வேண்டும் என்றால் சப்தம் இல்லை. அல்லாஹு தஆலா சொல்றான், அஸ்ரு கௌலக்கும் அவிஜ்ஹரு பி, நீங்கள் சத்தமாக பேசுங்கள் அல்லது மெல்லியதாக ரகசியமாக பேசிக்கொள்ளுங்கள், எந்த வித்தியாசமும் இல்லை. இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர். ஒன்னொன்று தெரியுமா, நீ பேசக்கூட வேணாம், இது மாதிரி சொல்லலாமா நீ நினைக்கிறத கூட அல்லாஹு தஆலா அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்றால் எதற்கும் தேவையற்றவனாக இருக்கிறான். அவனை பெற்றெடுப்பதற்கு பிள்ளையும் தேவையில்லை. வயதானதற்கு பிறகு தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய ஆட்சியை, தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கோ அல்லது தன்னை பராமரிப்பதற்கோ பிள்ளைகளும் தேவையில்லை. லம் எலிது வலம் யூலத், அவனை பெற்றெடுக்கவும் இல்லை, அவனும் யாரையும் பெறவில்லை என்பதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, அவன் எதற்கும் யாருக்கும் இணை இல்லாதவனாக, நிகர் இல்லாதவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா உருவம் இருக்கிறது. அது எப்படி இருக்கு? நம்முடைய உருவத்தை போன்று இருக்குதா? பூவை போன்று இருக்குமா? அதுவை போன்று இருக்குமா? எதுவுமே நமக்கு தெரியாது. எதையுமே நாம் அல்லாஹ்வோடு நாம் கற்பனை செய்வதற்கான சக்தியை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்கவில்லை. ஏன்? சுவனத்தை படைத்தவன் அல்லாஹு தஆலா, அந்த சுவனத்தை குறித்து சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கூட உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால், அந்த சுவனத்தையே படைத்த ரப்புல் ஆலமீனை குறித்து எப்படி நம்மால் சிந்திக்க முடியும்? ஒரு மணிக்கு வரக்கூடிய ஒரு சூரியனை கண் கொண்டு நேராக பார்க்க முடியாத நம்முடைய பார்வையை கொண்டு, நம்முடைய சிந்தனையை கொண்டு அந்த பிரமாண்டமான உலகத்தை, அண்ட சராசரங்களை படைத்து ஆளக்கூடிய இறைவனை எப்படி நம்முடைய கண் கொண்டு பார்க்க முடியும்? பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொன்னால், உச்சியிலே இருக்கக்கூடிய அந்த சூரியனை உன்னால் பார்க்க முடியவில்லையே, அதை படைத்த இறைவன் எவ்வளவு பிரகாசமானவனாக இருப்பான்? அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை சொல்லி காண்பிக்கிறான்.
எனவே அன்பானவர்களே, இதுதான் இலக்கணம். வேறுபட்ட இறைவன் அத்தனை விஷயத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறான், அத்தனை விஷயத்தையும் தெரிந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு விஷயத்தையும் அழகுபட சிறப்பான முறையிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட இறைவன் நம்முடைய எல்லா விஷயங்களையும் கணக்கு தீர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், "மை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வ மை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா." யார் கடுகளவு, அணுவளவு, தர்ரா என்று சொன்னால் அணு என்பதற்கு பொருத்தமான அர்த்தம். அணுவளவு ஒருவன் நன்மை செய்தாலும் அந்த நன்மைக்கான கூலியையும் யரா அவன் பெற்றுக்கொள்வான், அதன் பார்ப்பான். மை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, அணு அளவு யார் தீமை செய்தாலும் அதையும் அவன் பெற்றுக்கொள்வான் என்றால், அல்லாஹு தாலா எவ்வளவு துல்லியமானவனாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல தாலா அவனுக்கு பொருத்தமான முறையிலே நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய நம் அனைவருக்கும்